நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். பருத்தித்துறை நகர சபையின் புதிய சந்தை கட்டட தொகுதி வடக்கு மாகாண ஆளுநரால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு சந்தை கட்டட தொகுதியின் புதிய கட்டடம் ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரை நீக்கம் செய்யப்பட்டு கட்டடம் பார்வையிடப்பட்டது. தைத்திருநாளில் முதற்கிழமையில் வியாபாரிகளுக்கு குறித்த மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்காக கையளிக்கப்படும். இதன்போது உரையாற்றிய ஆளுநர், மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு நிர்வாகம் தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 250 பயனாளிகளுக்கு 6000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதியும் பொங்கல் பொருட்களும் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் குருகுல ராஜா தலைமையில் குறித்த நிகழ்வு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குறித்த உலருணவு பொதிகளை பகிர்ந்தளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமானாறு சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் இடம்பெறும் நிகழ்வில் நேற்றைய தினம் ஆன்மீக ஆளுரையாக குமரகுருதாச சுவாமிகளும் பாடல்களும் என்ற ஆன்மீக தலைப்பில் சைவ புலவர் சண்முக வடிவு தில்லைமணி அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார். சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் உதவி திட்டமாக வட்டக்கோட்டை வட்டத்தெற்கு இளம் நிலா விளையாட்டுக் கழகத்தின் கோரிக்கைக்கு அமைவாக மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்குவதற்காக 35,000 ரூபாய் நிதி நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. வரியிருப்பாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் நம்பிக்கை வைக்கும் போதுதான் அவர்கள் தாமாகவே முன்வந்து வரியை செலுத்துவார்கள். வரியிருப்பாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்றங்களின் சேவைகள் அமைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முதலாக உள்ளூராட்சி மன்றம் ஒன்று சுயமாக ஆதன மதிப்பீட்டை நிறைவேற்றி ஆதன வரி அறவிடும் நிகழ்வு வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டியின் வட்டாரம் 1ஆம் கம்பர்மலையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கம்சநாதன் தனது தலைமையுரையில் வடக்கில் பரட்சார்த்தமாக தமது பிரதேச சபை பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி வரியிருப்பாளர்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் சிறந்த பலனை தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருமானம் மிக முக்கியமானது. வருமானம் இல்லை என்றால் வரிய சேவையை வழங்க முடியாது. அவை இது 1965ஆம் ஆண்டு செய்யப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் இவ்வளவு காலம் வரி அறவிடப்பட்டு கொண்டிருந்தது. அவை இப்போ கிட்டத்தட்ட 58 வருஷங்களுக்கு பின்னர் இந்த மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் வருமானம் என்றது ஒரு பக்கம், வருமானத்தை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு பக்கம், மற்ற பக்கம் சேவை என்பது மிக முக்கியமான ஒன்று. சேவை தான் மிக முக்கியமான ஒன்று. இப்போ சேவை நாங்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் தாங்கள் வருமானத்தை அந்த வரியை செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நாங்கள் செலுத்துகின்ற வரி எங்களுக்கு அபிவிருத்திக்காக பயன்பட என்ற ஒன்று. மற்றது நாங்கள் அவர்களிடத்திலே நல்ல சிறந்த சேவையை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை வரணும். அதான் மிக முக்கியமானது. மன்னார் மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கான தூய்மையான இலங்கை தொடர்பில் தெளிவூட்டல் கருத்தரங்கு நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மதியம் 2 மணியளவில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் அவர்கள் தெளிவுபடுத்தல் கருத்துரைகளை வழங்கி வைத்துள்ளார்.
அரச பணியினை உத்தியோகத்தர்கள் திறம்பட மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்து தங்கள் பணிகளை திறம்பட ஆற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நெல் கொள்வனவு செய்வதற்கு போதிய களஞ்சிய வசதிகள் இருந்த போதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என அரசியல் உரிமையாளர்களுடனான கலந்துரையாடலில் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ஆளுநர், எங்களுடைய மாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகரித்த விலையில் மீண்டும் எமது மாகாணத்துக்கு கொண்டு வரப்படுகின்றமையை தவிர்ப்பதற்காக எமது அரசியல் உரிமையாளர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் ஊடான நெல் கொள்வனவுக்குரிய நிதியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். மோசடியான ஆவணம் மூலம் தனது காணி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அந்தோணி பிள்ளை யோகராணி தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், மானிப்பாய் பிரதேச சபையார் ஒரு மோசடியான ஆவணத்தை பயன்படுத்தி ஒரு எல்லை மதிலை கட்டுறதுக்கும் எங்களுடைய அடிப்படை உரிமையான தண்ணி வாய்க்கால் பாவனை உறுத்து கிணறு என்னும் பாதைகளை தடை செய்தது சம்பந்தமாகவும் நான் இங்கு சொல்ல வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களுடைய கிழக்கு பக்க வேலியில் என்னுடைய தாயாரின் உறுதியில் கிழக்கு பக்கத்தால் வழிவாய்க்கால் பாவி பொறுத்து தண்ணி பங்குன்னு சொல்லி இப்போ மதில் கட்ட விண்ணப்பிச்சிருக்கிற எஸ்டனிலோஸின் மனைவிக்கு தான் அந்த காணி சொந்தம். அவருடைய காணியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு எதுவுமே அறிவிக்காமல் மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுடைய இல்லவே மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முன்னா இந்த குறித்த நபர் கனடாவில் இருந்து வந்து இவருக்கு இந்த காணியில் எந்த விதமான உரிமையும் இல்லாத நிலையில் கனடாவில் இருந்து வந்து அந்த காணிக்குரிய வடக்கு கிழக்கு பக்கத்தை பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் வெட்டி விழுத்தி கட்டிடத்தை கட்டிட்டார். பிரதேச சபைகள் எதுவும் எந்த ஆட்சேபனைகளும் தெரிவிக்கவில்லை. அதே மாதிரி எங்களுடைய கிழக்கு பக்கத்து வேலியையும் சட்ட அனுமதி பெறாமல் கட்டுவதற்காக முதலில் அவர் எங்களுக்குரிய வழிவாய்க்கால் தண்ணி பாதைக்குரிய இருந்த அறிகுறிகளை தான் முதல் வெட்டி வீழ்த்தி இருந்தார். அவை எதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததுன்னா, என்னுடைய தாயார் நான் அப்பொழுது கொழும்பில் இருந்தேனா எனக்கு அறிவித்து நான் கொழும்புலேருந்து நேரடியாக பிரதேச சபைக்கு தான் போயிருந்தேன். என்னோட வீட்டுக்கு கூடி நான் போய் அவர்களை கொண்டு வந்து காட்டி அவர்களை அதை நிறுத்தி சட்ட அனுமதி பெற சொன்ன பிறகு அந்த வேலியை அந்த குறித்த விண்ணப்பத்தாரி இளவால போலீசாரின் செல்வாக்க பாவிச்சு சட்டமுறை இல்லாமல் என்னையும் என்னோட தாயாரையும் வீடியோ பிடிச்சு பயப்படுத்தி ரிமாண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி போலீசார் அந்த வேலியை போட்டவர்கள். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மதுவரி 6% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பல வகையான மதுபானங்களுக்கான வரி வெவ்வேறு கட்டங்களின் கீழ் திருத்தப்பட்டுள்ளது. சராசரியாக மதுபான போத்தல் ஒன்றின் விலை 6% அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் அமலாகும் வகையில் சிகரெட் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 4 கட்டங்களின் கீழ் சிகரெட்டுகளின் விலைகள் 5 ரூபாயினாலும் 10 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மேக்ஸ்வெல் சில்வாவுடன் அமலாகும் வகையில் அந்த பதவியில் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சினால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். மேக்ஸ்வெல் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்றுக்கு அமைய அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த பரிந்துரைக்கு அமையவே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தம்மை பணியிடை நீக்கம் செய்வதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மேற்கொண்ட தீர்மானம் சட்டத்துக்கு புறம்பானது என மேக்ஸ்வெல் சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தீர்மானத்துக்கு எதிராக அடுத்த வாரம் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க மருத்துவமனைகளின் கொள்ளளவு மற்றும் தேவைகளுக்கு பொருந்தாத பௌதிக வளங்களை ஒரு திட்டம் இல்லாமல் வழங்குவது மருத்துவமனைகள் மற்றும் அமைச்சின் மீது பல்வேறு சிக்கல்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஏற்படுத்துவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சீதுவ விஜயகுமாரதுங்க நினைவு மருத்துவமனையில் சிகிச்சை சேவைகளின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக விமல சுரேந்திர, கேன்யோன் லக்சபான, போல்பிட்டிய, நவலக்சபான, கலுகல, காசல்டி, மௌசாகல, மேல் கொத்மெலி ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. மௌசாக்களி நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட சுமார் 13 அடி குறைந்த நிலையில், அதேபோல் ஏனைய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட குறைவான நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பட்டாசு கொளுத்திய இருவர் யாழ் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்ற மரண சடங்கொன்றின் போது பருத்தித்துறை துறைமுகத்திற்கு அருகாமையில் அதிக சத்தமாக பட்டாசுகள் வெடிக்க விடப்பட்டுள்ளன. இதன் சத்தம் காரணமாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்குகளை கொண்டு நடத்த முடியாமல் இருந்ததனால் நண்பகல் 11:50 மணிக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு நீதிமன்ற போலீசார் ஊடாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட போலீசார் பட்டாசு கொளுத்திய இருவரை கைது செய்துள்ளனர். இதனால் 25 நிமிடங்களின் பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி பருத்தித்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது இருவரும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செசி இலக்கம் மற்றும் இயந்திரம் என்பவற்றை மாற்றி சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்த வலையமைப்பு ஒன்றுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேரிக்கம பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் உளவு இயந்திரம் ஒன்றின் போலி இலக்கத்துடன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் ஜீப் ரக வாகனம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பகா மாவட்ட நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார். அத்துடன் சந்தேக நபர் பல வருடங்களாக இவ்வாறு போலி இலக்க தகடுகளின் கீழ் வாகனங்களை பதிவு செய்து அவற்றை விற்பனை செய்து வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கரப்பத்தனை மான்றாசி நகரில் வர்த்தகர்கள் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அக்கரப்பத்தனை மான்றாசி நகர வர்த்தகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது நகர வர்த்தகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய நிர்மாண பணிகளை
துரிதப்படுத்த துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவன் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். இதனிடையே அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மேற்கு முனைய அபிவிருத்தி பணிகளை அடுத்த மாதத்திற்குள் நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். பொருளியில் உள்ள 24 மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியில் இருந்து விழுந்து 16 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த சிறுமி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். பொருளை சர்பைண்டன் வீதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த சிறுமியின் தாயார் மன அழுத்தம் காரணமாக சிறிது காலமாக வைத்திய சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சிறுமி குறித்த மாடியில் இருந்து குதித்தாரா அல்லது விழுந்தாரா என்பதை அறிய பொருளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிரிக்கெட் வீரர் தனஜிய டி சில்வாவின் சகோதரர் சாவித்ர சில்வா மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நேற்றிரவு 7:30 மணி அளவில் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை பாதாள உலகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரத்மலானே சுத்தா என்று அழைக்கப்படும் இந்திக சுரங்கா சொய்சா மேலும் சிலருடன் இணைந்து மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த சாவித்ர சில்வா மொரட்டுவே லுனாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நபரின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபாச நடிகைக்கு பணம் அளித்த வழக்கில் இருந்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நடிகைக்கு முறைகேடாக பணம் அளித்த வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் நேற்றைய தினம் தண்டனை விவரங்களை வெளியிடுவதாக தெரிவித்திருந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் 10 நாட்களில் அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்பின் தண்டனை விவரங்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்படுவதாக இருந்தது. அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் ஒருவேளை சிறை செல்ல நேரிட்டால் அவரால் அதிபராக பதவியேற்க முடியுமா என்பதில் பலருக்கும் கேள்வி எழுந்தது. டொனால்ட் ட்ரம்ப் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் பண மோசடி வழக்கில் நிபந்தனையின்றியும் அவருக்கு சிறை தண்டனை அபராதம் எதுவுமின்றியும் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளார். Tidak.